எனக்கு பியு சின்னப்பா எல்லாம் வேண்டாம், எம்ஜி ராமச்சந்திரனே போதும், அவரை வைத்து படம் இயக்கி தருகிறேன் என்றவர்தான் ஏஎஸ்ஏ சாமி. அவர் அப்படி சொன்னதும் அந்த செய்தி இசையமைப்பாளராக அந்த படத்தில் பணியாற்றி கொண்டிருந்த எஸ்.எம். சுப்பையா நாயுடுவின் காதிலேயே தேனாக பாய்ந்தது. ஏன்னா அவர் எம்ஜிஆரின் நல விரும்பி. இந்த செய்தியை எம்ஜிஆரை பார்த்து உடனடியாக சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். அடுத்த படத்திலேயே உன்னை கதாநாயகனாக ஆக்கணும்னு ஏஎஸ்ஏ சாமி முடிவு செய்திருக்கிறார் என்று அந்த மகிழ்ச்சியான செய்தியை எம்ஜிஆரிடம் தெரிவித்தார் சுப்பையா நாயுடு. அளவில்லாத ஆனந்தத்தோடு அந்த செய்தியை சொன்னார். அப்போது எம்ஜிஆரின் முகத்திலே ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை. அதற்கு காரணம், சாயா என்ற படத்திலே எம்ஜிஆர் கதாநாயகனாக ஒப்பந்தமான முதல் படம். அந்த படத்திலே நடிக்க பல கசப்பான அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டன. கடைசியில் அந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடையவும் இல்லை. உடனே சுப்பையா நாயுடு, உங்களுக்குத்தான் ஏஎஸ்ஏ சாமியை நல்லா தெரியுமே, அவர்கிட்ட கேட்டு இந்த செய்தியை உறுதிப்படுத்துங்க என்றார். அதே போல எம்ஜிஆரும் அவரிடம் கேட்க அவரும்